அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆவாருங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட குண அதிசயங்கள் நிறைந்தவர்களாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் தராசு சின்னத்தை கொண்ட நீங்கள் நடுநிலையானவர்கள்னே சொல்லலாம். அழகு, கலை மற்றும் கவர்ச்சியான விஷயங்களில் அதிக ஈடுபாடு வச்சுருப்பீங்க. பேதம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அனுபவம் இல்லாத வயதிலே தொழில் தொடங்கும் துணிச்சல் உங்களிடம் நிறையவே இருக்குங்க. சான்றோர்களுக்கும் சரி பண்டிதர்களுக்கும் சரி உரிய மரியாதையை தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட குண அதிசயங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு அமர்ந்தனால புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வளர்ச்சிகள் மற்றும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடம் கூட உங்களுக்கு சாதகமாகவே அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்க போகுது. புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அரசு வேலைக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களுக்கும் நல்ல வெற்றி கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா ஆசிரியர் பணி மற்றும் கல்வி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. குருவோட பார்வை 2, 4, 6ஆம் வீடுகள் மீது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இருந்தாலும் மற்றவர்களோட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வணங்குவதும், இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றியே நிச்சயம் அப்படிங்கிற வாழ்க்கை உருவாக போகுதுங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோ பதிவுகள் மூலம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஞானக்காரன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானின் பயிற்சியானது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்குங்க. இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்திற்கு குரு பயிற்சி நடைபெற இருக்குங்க. சனி பயிற்சி 2 வருஷங்களுக்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா 18 மாதங்களுக்கு ஒரு முறையும், குரு பயிற்சி 12 மாதங்களுக்கு ஒரு முறையும் நடைபெற இருக்குங்க. வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு கேது, குரு ஆகிய 3 கிரகங்களின் பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன் மிகவும் அற்புதமாக இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 10ல் குரு இருக்கிறதுனால அவங்களுடைய பதவியை பறிக்கும் என்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அச்சப்பட தேவையில்லை. பதவியை பறித்தாலும் பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்க போகிற யோகம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வுகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த பதவிக்கு செல்ல போகிற யோகமும் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. 10ல் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேதுவுடன் சேர்ந்து இருக்கும் குரு பகவானால் கேலா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கேல யோகம்ன்றது இந்த ஓராண்டில் உங்கள் பதவியை இரட்டிப்பாகக்கூடிய அற்புதமான பதவி உயர்வுகள்லாம் நிறையா வரப்போகுது. நீண்ட நாட்களாக கோச்சார ரீதியாக துலாம் ராசினருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்திங்கன்னா 6, 8 திசைகள் நடந்து கொண்டு இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல விஷயங்களே நடக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு உள்ளவர்கள், ஜுவல்லரி வியாபாரம் செய்பவர்கள், பித்தளை கடை வைத்திருப்பவர்கள், கோவில் பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், விவசாய பெருமக்கள், வியாபாரிகளுக்கு மிக பெரிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. துலாம் ராசியினரே உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள், பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க வரக்கூடிய நாட்களில். உங்களுடைய ஆரோக்கியம் குறித்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏற்கனவே உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களை கவலைகளெல்லாம் தீர்க்க போகிறாருங்க. குறிப்பாக சொல்லணும்னா
குறைந்தபட்சமாக வருமானம் உங்களுக்கு படிப்படியாக உயரப்போகுது. எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாகும் காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. சரியான மருத்துவம் மருந்துகள் கிடைக்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை உச்ச குரு பார்க்கறதுனால தொழில் வேலை உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா எதிர்ப்புகள் விலகக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. கணவனால் இருந்து வந்த கவலைகள் பெண்களுக்கு நீங்க போகக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்லவை நடக்கும் யோகமாக இருக்க போகுது. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லதே நடக்க போகுதுங்க. அம்மாவை கவனிக்க முடியலனா உடல்நிலை பற்றிய கவலைகள் எல்லாம் தீரக்கூடியதாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்பட போகுது. பண வரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க. ஏற்றம் நிறைந்த காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய கிரக நிலையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. தொழில் ஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன்னோட 5ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானமாகவும் தனது 7ஆம் பார்வையால் சுகஸ்தானமாகவும் தனது 9ஆம் பார்வையால் ரணருண யோகஸ்தானமாகவும் இருக்காருங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பயிற்சியில் உங்களுக்கு பலத்தை நீங்களே உணர்ந்து கொள்ள போகிறீங்க. புத்தியும் புதிய நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்பட போகுது. எங்கே போனாலும் உங்களுக்கு நன்மையே நடக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பை இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு தரப்போகுது. உங்களுடைய வாழ்வில் ஓடி ஓடி உழைச்சி முன்னேற புதிய வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்றதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தாராளமான வருமானமும் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. தம்பி தங்கைகளுக்கு திட்டமிட்ட திருமண நிகழ்ச்சி நடக்க போகுது. வீடு வாகன வகையில் செய்ய இருந்த மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்க போகுதுங்க. பிள்ளைகள் செயல்திறனை வளர்த்து படிப்பு பணி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. வேலை இல்லாத குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தகுந்த பணி கிடைக்க போகுதுங்க. சொத்து வாங்க யோகம் உண்டு. பூர்வீக சொத்துல கிடைக்கிற வருமானமும் உங்களுக்கு உயரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உடல் நலம் நன்றாகவே இருக்குங்க. ஆடம்பர செலவு செய்யும் எண்ணம் உங்களுக்கு மேலோங்க போகுது. தம்பதியராக இருந்தீங்கன்னா ஒற்றுமையாக இருப்பது மிக மிக நல்லது. அப்படி இருக்கிறதுனால சமூகத்திலும் உங்களுடைய உறவினர்களிடம் நல்ல மதிப்பு கிடைக்க போகுது. வியாபாரம் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பண வரவு கிடைக்க போகுதுங்க. அப்பப்போ ஏற்படக்கூடிய தடைகளை கடக்க வேண்டி இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணியாளர்களோட தேவைகளை நிறைவேற்றி நற்பெயரை பெற போகிறீங்க. சங்கங்களை இருந்தீங்கன்னா சிலருக்கு பதவி பொறுப்பு கிடைக்க போகுது. நீங்கள் உங்களுடைய சோம்பலை தவிர்த்து உழைத்தாலே அனைத்து விதமான இடங்களிலும் வெற்றியை குறிக்க போகிறீங்க. மின்னணு சாதகங்கள் சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு விற்பனையில் முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. அதிக லாபமும் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய சேமிப்பு உயரப்போகுது. புதிய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா அதிக சரக்கு கொள்முதல் செய்ய போகிறீங்க. வெளிநாடு பொருட்கள் அனைத்துமே விற்பனை செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை எளிதாக நிறைவேற்ற போகிறீங்க. அதிகாரிகளோட பாராட்டு நல்ல சம்பளம் பிற சலுகைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அனுபவசாலிகள் தந்தையோட ஆலோசனைகளை ஏற்று நடப்பதனால பணியில் உயரிய பலன்களை பெற போகிறீங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு நிர்வாகத்தோட வழிகாட்டுதலை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் அவங்களுடைய இலக்கை அடைய போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பதவி உயர்வு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்ப பெண்களாக இருந்தீங்கன்னா கணவரை அனுசரித்து நடந்து செல்வது மிக மிக நல்லது. குடும்ப செலவுக்கான பண